பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், "உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும், உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு." என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாரு? இப்ப மற்றவர்களை தேடி போகக்கூடாதா? மற்றவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடாதா? பிறரை நாடக்கூடாதா? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றார்? உலக பிரகாரமா பார்த்தோம்னா, நம்மில் பலர் மற்றவர்களை பார்த்தே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம பக்கத்து வீடா இருக்கலாம், எதிர் வீடா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இல்ல பொது ஜனங்களா இருக்கலாம். அவங்க அப்படி இருக்காங்க, நான் ஏன் அப்படி இல்ல? அவங்க வாழ்க்கையில அதெல்லாம் நடக்குது, என் வாழ்க்கையில ஏன் நடக்க மாட்டேங்குது? அவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்க நல்லா இருக்காங்க. நான் இவ்வளவு ஆண்டவருக்காக உண்மையா இருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில இப்படி நடக்கல. இப்படி மற்றவர்களையே பார்த்து பிற துறவையோ, பிற கிணற்றையோ பார்க்குறோம். இதில இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த அந்நிய துறவோ, அந்நிய கிணறு தான் நமக்கு ரொம்ப விருப்பமானதா இருக்கும். அது ஏன்னா, இது பிசாசின் சிந்தை. பிசாசோட சிந்தை இப்படிதான் இருக்கும். எப்பவுமே மற்றவர்களை பார்த்து, மற்றவர்களை நினைத்து, அப்படித்தான் அப்படித்தானே பிசாசு நம்மள பார்த்துட்டு இருக்கான். எப்படா இவங்க விழுவாங்க? இத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்களே! 800 கோடிக்கு மேல இருக்கிறாங்களே! எப்படா இவங்க விழுவாங்க? அவன் வலைய ரெடியா வச்சிருக்கான், பிடிக்கிறதுக்காக. ஆர்வத்தோட காத்திருக்கிறான். எப்ப விழுவாங்க? நம்ம கொண்டு போலாம். அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட காத்திருக்கிறான். அவன் தான் பிறரை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்ப விழுவாங்க? எப்ப விழுவாங்க? எப்ப விழுவாங்க? அப்படி. நாமும் அதே செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு உண்டானது போதும்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம ஏன் மற்றவர்கள பார்க்கணும்? மற்றவர்கள பார்க்கிறதுனால தான் பல வீடுகள்ல பிரச்சனை உண்டாகுது. மற்றவர்கள பார்க்கிறதுனால தான் பலர் குடும்பத்துல சமாதானத்த இழந்து போறாங்க. மற்றவர்கள பார்க்கிறதுனால சில சொந்த பந்தங்கள இழந்து போறாங்க. உறவுகள இழந்து போறாங்க. ஏன்? நமக்கு உண்டானது போதும். நமக்கு என்ன தேவ? எது நமக்கு பொருந்தும்? அத நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? அதுக்கு ஆண்டவர் கோடான கோடி நன்றி சொல்லிட்டு, நம்ம பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருக்கலாம். ஆனா அத விட்டுட்டு மற்றவர்கள், மற்றவர்கள் பார்க்கிறதுனால, அது நமக்கு ஒரு நாளும் நன்மைய தராது. அதுதான் இங்க நாம பார்க்க வேண்டி இருக்கிறது. தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ? மடியில நெருப்ப வைக்கணும்னா, வஸ்திரம் சுடாம, வஸ்திரம் எரிக்கப்படாம, அதாவது ட்ரெஸ்ஸு எரிக்கப்படாம மடியில நெருப்ப வச்சுக்க முடியுமா? அப்படிதான் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நாம வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார்.
பிறரை பார்த்து 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 தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? அதான் இங்கே அதுதான். நெருப்பின் மீது நடக்க முடியுமா? அனலின் மீது நடக்க முடியுமா? வெப்பத்தின் மீது நடக்க முடியுமா? கால் சுடாம? இல்ல, இல்ல. அதெல்லாம் இல்ல. நான் சும்மா வச்சு பார்த்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் சுடாது. சுட்டெரிச்சிரும். ஏன்? அப்படி காலு சுடுபட்டு மற்றவங்கள பார்க்கணுமா? ஒரு சிலருக்குலாம் இந்த குணம் நெறையாவே இருக்கும். மற்றவர்களையே பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும். அவங்க வீட்ல அத வாங்கிட்டாங்க. அவங்க வீட்ல இத செஞ்சுட்டாங்க. அவங்க வீட்ல இவ்ளோ பணம் இருக்கு. அவங்க வீட்ல இவ்ளோ சொத்து இருக்கு. அவங்க அப்படி இருக்காங்க, அழகா இருக்காங்க. இல்லன்னா அவங்க வந்து அசிங்கமா இருக்காங்க. அவங்க ஒரு வீடுக்கு 2 வீடு கட்டிட்டாங்க. அவங்க குடும்பம் அப்படி, அவங்க ஜாதி அப்படி, அவங்க ஐயய்யோ! இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை ஆகுன்றத கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியா, பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும், அப்படியே அவளைத் தொடுகிற எவனும் ஆக்கினைக்குத் தப்பான். இதுவும் இது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குல்ல இப்போ. பிறனுடைய மனைவியை தொடுறது, பிறனோட கணவனை தொடுறது. மனைவின்னா வெறும் இத மட்டும் நம்ம பார்க்க முடியாது. பிற வாழ்க்கை, ஆண்டவர் நியமித்த நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு, ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிறவர்களுக்கும் இதே நிலைதான். அவர்களும் இப்படிப்பட்டவர்கள் தான். பிற மனைவியினிடத்தில் போகிற பாவிகளைப் போன்றவர்கள். பிறனுடைய மனைவியை இச்சிக்கிற பாவிகளைப் போன்றவர்கள். இது நன்மை பயக்காது. இவ்வளோ நேரம் உலக பிரகாரமா பார்த்தோம். ஆவிக்குரிய விதத்துல பார்த்தோம்னா, நம்மிடத்துல இருக்கிறது நீர் தொட்டியோ, அது கிணறோ. அதாவது துறவு அப்படிங்கிறது பொது மொழிபெயர்ப்புல நீர் தொட்டி அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நாம எந்த அளவின் ஆழம் இயேசுவுக்குள்ள செயல்படுகிறது. இயேசு எவ்வளவு ஆழமாக நமக்குள்ள இருக்கிறார். தொட்டி அளவு தான் இருக்கிறாரா? கிணறு அளவு இருக்கிறாரா? எந்த அளவு இருக்கிறார்? அது பிரச்சனை இல்ல. ஆனா, இயேசு நமக்குள்ள இருக்கணும். அதுதான் முக்கியம். எந்த அளவுகோல்லாம் ஆண்டவர் வைக்கல. இயேசு நமக்குள்ள இருக்கணும். இயேசு நமக்குள்ள இருந்தாலே அது பெரிய விஷயம் தான். ஆனா, அதிலேயே நீ பானம் பண்ணு. அதிலேயே நீ குடி. ஏன்னா, இயேசு இருக்கிறார்ல. அவர் தொட்டி அளவு இருந்தா என்ன? கிணறு அளவு இருந்தா என்ன? அவர் கொடுக்கிற அந்த ஜீவ ஊற்று, அந்த நீரூற்று அது அருமையானதா இருக்கும். தொட்டி அளவு இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியா கொடுக்க போறதில்ல. கிணற்று அளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமா கொடுக்க போறதில்ல. அவர் சரியானபடி கொடுப்பார். உனக்கு எவ்வளவு கொடுக்கப்படணுமோ, அவ்வளவு அவர் கொடுப்பார். ஆனா, இதுலயும் கூட நாம என்ன பண்றோம்? மற்றவர்களை காப்பி அடிக்கிறவர்களா இருக்கிறோம். மற்றவர்களுடைய தாளந்த எப்படி வஞ்சித்து நமக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்னு நினைக்கிறோம். எனக்கு இவ்வளவுதான் தாளந்து. இல்ல எனக்கு தாளந்தே இல்ல. நான் இப்படித்தான் இருக்கேன் அப்படின்னு முறுமுறுக்கிறது. இதெல்லாம் வேணாம். உனக்கு குடுத்திருக்கிற தாளந்த நீ பயன்படுத்து. அது தொட்டி அளவா இருந்தாலும் சரி, கிணறு அளவா இருந்தாலும் சரி. அதை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர். அது துறவானாலும் சரி, கிணறானாலும் சரி.
உனக்கு உள்ளது, உனக்கு உள்ளது. ரெஃபரன்ஸ்க்கு பார்க்கலாம், டவுட்ஸ்க்கு பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம், தவறில்ல. சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா, தேவ சமூகத்தில காத்திருந்து தன்னுடைய துறவுலையோ, தன்னுடைய கிணற்றிலிருந்து ஊறுகிற ஜீவ ஊற்றாகிய தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல், சோம்பேறிகளாய் அவர்கள் ChatGPTலயோ, இல்ல பிறர் பேசுகிற பிரசங்க குறிப்பையோ, இல்ல வேற ஏதாவது புத்தகத்திலிருந்தோ எடுத்து, அதை எழுதி வைத்து கொண்டு வந்து பிரசங்கிக்கிறார்கள். இது மிக மிக தவறான காரியம். உனக்கு என்ன குடுத்திருக்கு? நீ உன்னுடைய தேவனிடத்துல கேளு. ஏசப்பாவினிடத்துல கேளு. எனக்கு கொடுங்கப்பா, ஜீவ ஊற்ற கொடுங்கப்பா, வார்த்தையாகிய ஜீவன கொடுங்கப்பா, நீங்க தாங்கப்பா அப்படின்னு கேளு. அவர் கொடுப்பார். உனக்கானதை கொடுப்பார். அதை நீ குடி. அதை நீ பருகு. பானம் பண்ணு. அது போதும். பிரசங்கம் கேட்கலாம், தவறில்ல. இதெல்லாம் தவறு கிடையாது. அவங்களுடைய அந்த விஷயங்கள பார்த்து வேதத்தின்படி நம்மை திருத்திக் கொள்ளலாம், தவறில்ல. ஆனா, மொத்தமாவே எந்த ஒரு பிரயாசமும் நாம படாம, பிறரை சார்ந்திருந்து, பிறருடைய தாளந்தை சார்ந்திருந்து, பிறருடைய வாழ்க்கையே சார்ந்திருந்து, சில பேர்லாம் ஊழியரே சார்ந்து இருப்பாங்க. ஊழியர், 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 ஊழியர் தான். இங்க கடவுள் 2ஆம் பட்சமா போயிடுவாரு. ஊழியர மட்டும் சார்ந்திருப்பாங்க. அவர் என்ன சொல்றாரோ அத மட்டும் செய்வாங்க. இவங்கன்னு சுய புத்தியா எதுவும் செய்ய மாட்டாங்க. அததான் சொல்றாரு. சுய புத்தியோட இரு. உனக்கு சுயாதீன புத்திய தந்திருக்கிறேன். நல்லது, கெட்டது என்னங்கிறத தெரிந்து கொள்கிறதுக்கான பகுத்தறிகிற சுய புத்திய உனக்கு கொடுத்திருக்கிறேன். அதன்படி நீ நட, பானம் பண்ணு. அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நாம சுய புத்தியோட, சுயாதீனத்தோட கர்த்தர் கொடுக்கிற அந்த ஜீவ ஊற்ற பெற்றுக்கொண்டோம்னா, அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அத விட்டுட்டு பிறருடைய பிறருடைய விஷயங்களையே எடுத்துக்கிட்டு அதன்படி ஓடிட்டு இருந்தோம்னா, அது ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை தராது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.